ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ChatGPTல யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு பிசினஸ் ஐடியா, ஒரு ஸ்டார்ட் அப்க்கான பிசினஸ் ஐடியா எடுக்கலாம். அதுக்கு எப்படி ஒரு டொமைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம். எந்தெந்த மீடியம்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இத பத்தியான ஐடியாலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஓகே. ஸோ யூசுவலி இப்போ நீங்கள் ChatGPT இப்படி யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போய் ChatGPTன்னு கொடுங்க. ChatGPTன்னு இப்படி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு chat-open.ai-ன்னு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் இந்த வந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ யூஸ்வலாக இதில் என்ன சர்ச் பண்ணுவாங்க, இப்போ யாராவது நீங்கள் ஒன்று தேடுறீங்கன்னா அதுக்கான பதில் சொல்லும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், I need content topics for my foodlog channel. Okay, content topics இல்லாமல் content ideasன்னு போடுவோம். need content ideas for my foodlog channel அப்படிங்கிறத நான் ChatGPTல கேட்குறேன். ஓகே, உடனே அது என்ன சொல்லுது, சர்டன்லி கம்மிங் அப் வித், நான் சில இது சஜஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ரெசிபி டியூட்டோரியல்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ரெசிபி எடுத்து பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்படின்னு கேட்குது. குக்கிங் சேலஞ்சஸ் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸை வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படிங்கிறது. ஃபுட் டூர்லாம் இது பண்ணுங்கள், நிறைய இடத்துல போய் இது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெல்த்தி ஈட்டிங் சீரீஸ், நல்லா ஒரு ஃபுட் டயட் மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சீசனல் ஹாலிடே ஸ்பெஷல்ஸ் இந்த மாதிரிலாம். இது வந்து ஜென்ரலாக நம்ம இப்படி ஒன்று சர்ச் பண்ணோம்னா ChatGPT வந்து இந்த மாதிரி கொடுக்கும். சரிங்களா? இது ஜென்ரலான நம்ம இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் தான். இதுக்கு பேர் ப்ராம்ப்ட்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, நம்ம என்ன தேவையோ சர்ச் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் ஒரு ப்ராம்ப்ட்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராம்ப்ட்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாகவே இன்பில்ட்டாக சில ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எங்கே போய் சர்ச் பண்ணோம்னா, நீங்கள் வந்து இந்த ஏஐபிஆர்எம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏஐபிஆர்எம்ங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த தான் ஏஐபிஆர்எம் ஃபார் ChatGPT. இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூகுளில் ஏஐபிஆர்எம் ஃபார் ChatGPTன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இங்கே இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு ஆட் ஃபார் க்ரோம்னு காட்டும். அதை நீங்கள் ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்ஸ் அதை ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். ChatGPTல இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். சரிங்களா? எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நார்மல் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் மேலே இந்த மாதிரி இந்த ஏஐபிஆர்எம்ங்கிறது இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும். சரிங்களா? சரி, எதுக்கு இந்த ஏஐபிஆர்எம் அப்படின்னா, இது வந்து இன்பில்ட் ப்ராம்ப்ட்ஸ் என்னன்னாலும் இன்பில்ட்டாக இருக்கும். இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை இதில் வந்து மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறையா டாபிக்ஸ் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மார்க்கெட்டிங்னு சூஸ் பண்ணுறேன். டாபிக் வந்து மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து இதில் என்ன சூஸ் பண்ணுறேன், ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா தானே கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸ்டார்ட் அப் ஐடியா, கேட்சி பிஸ்னஸ், ஹசில் ஜிபிடி, பிஸ்னஸ் மாடல், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐடியா. இப்போ சிலது பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா நான் ஒன்று பண்ண போகிறேன். அதனால் ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர்னு கொடுக்குறேன். அது இன்னொரு பேஜ் போகும், பட் இங்கேயே கொடுங்க. சரிங்களா? ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுத்தோன்னே இங்கே ஸ்டார்ட் அப் ஐடியா ஜென்ரேட்டர்னு வந்துருச்சா? இப்போ என்னோட இது வந்து நான் வந்து ஒரு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்னன்னாலும் கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஸ்கில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்கில்லு அப்படின்னாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க, ஒரு ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்கன்னா அதையும் இங்கே கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு கொடுத்து அதை பற்றி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். சரிங்களா? இப்போ அது சம் சஜஷன்ஸ் காட்டுது. இப்போ அது என்னென்ன சஜஷன்ஸ் காட்டுது, அதாவது வந்து விர்ச்சுவாலிட்டி ட்ரைனிங் மாடல்ஸ், ஆன்லைனில் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சஜஷன்ஸ் சொல்லுது. பர்சனலைஸ்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது 1-to-1 வந்து
ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஸ்கில் ஸ்பெசிஃபிக் பூட் கேம்ப்ஸ், இப்போ நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, அந்த மாதிரி பூட் கேம்ப் வந்து ஒரு 7 days 5 days ட்ரைனிங் மாதிரி கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் பண்ணுது. குளோபல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், மோஸ்ட்லி இப்போ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, அந்த மாதிரி குளோபல் சர்டிஃபிகேஷன் மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. கேமிஃபைட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் அகாடமிக்ஸ், இப்போ யாராவது பாப்புலர் இண்டஸ்ட்ரி இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் கொடுங்க. மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், யாராவது அந்த ஸ்கில்லே யாராவது மென்டர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது. இப்போ இங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு கீ கொடுத்தனால அது சம்மந்தமாக இது ஷோ ஆகுது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தீங்கனாலும் அது சம்மந்தமாக இது ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை கிடச்சிது, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை கிடச்சிரும். இப்போ எனக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன இதில் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ ஒரு ஸ்கில் ஸ்பெசிஃபிக் பூட் கேம்ப்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணலாம், ஒரு 7 days பூட் கேம்ப் மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் அந்த ஸ்கில் ஸ்பெசிஃபிக் பூட் கேம்ப்ஸ்க்கு நான் யாராவது ஒரு டைட்டில் வைக்கணும், என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நான் என்ன போகிறேன், கேட்சி பிஸ்னஸ் நேம் வித் ஸ்லோகன், இதை கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ இங்கே மாறிச்சு பார்த்தீங்களா, கேட்சி பிஸ்னஸ் நேம் வித் ஸ்லோகன். இப்போ நான் இங்கே என்ன கேட்குறாங்க, ஜஸ்ட் ரைட் யுவர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கில் பேஸ்டு பூட் கேம்ப் அதே கொடுக்குறேன். இந்த மாதிரி என்னோட இதுக்கு எனக்கு ஏதாவது டைட்டில்ஸ் கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன சஜஷன் கார்டு வந்து பாருங்கள், ஃபைண்ட் அ கேட்சி நேம் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பிஸ்னஸ், ஸ்கில் கிராஃப்ட் ஹப் இந்த மாதிரி வைங்க. அது ஸ்லோகன் என்னன்னா கிராஃப்டிங் ஸ்கில் அந்த மாதிரி வைங்க. நெக்ஸ்ட் ஜென் ஸ்கில் ஃபார்ஜ் அந்த மாதிரி வைங்க. சஜஷன்ஸ் கார்டு மாஸ்டர் மைண்ட்ஸ் அகாடமி அப்படின்னு வைங்க. எலிவேட் ஸ்கில்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் காட்டும். ப்ரோ ஸ்கில் கேட்டலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு நம்மளோட சஜஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இதோட டைட்டில் நம்ம சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் இப்போ இந்த அட்வான்ஸ்டு பிஸ்னஸ் ஐடியாஸ் ஜென்ரேஷன் இருக்குல்ல, இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் என்னோட ஐடியாஸ்லேயே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே பார்த்துக்கலாம். ஒரு இதோட டீட்டெயில் வந்து இப்போ வந்து பொட்டன்ஷியல் மார்க்கெட், குளோபல் ரீச், வேர்ல்டு லெவலுக்கு ரீச் பண்ணலாம், காம்படிஷன் நிறையா இருக்குது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி தான், மார்க்கெட் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணணும், டெக்னாலஜி டிபெண்டன்சி, டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான சஜஷனும் கொடுக்குறான். நீ வந்து ஒரு 3 month ஆக்ஷன் பிளான் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபியூ வந்து ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்கலாம், மார்க்கெட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும், இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறான். நெக்ஸ்ட் கார்பரேட் ட்ரைனிங் ஆர் கன்சல்டன்சி இந்த மாதிரி போனீங்கன்னா நிறையா உங்களுக்கு பொட்டன்ஷியல் மார்க்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கும் 3 month பிளான் கொடுக்குறான். ஸ்கில் அசஸ்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் பிளான், இது வந்து நிறைய பேருக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறான். இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் நம்ம ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ சரி, ஓகே, ஒன்ஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியா எடுத்துட்டோம், ஒரு பிஸ்னஸ்க்கான டொமைன் ஓகே பண்ணிட்டோம், அதை பற்றி ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதை பற்றி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணணும், வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் மேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி கண்டென்ட் மேக் பண்ணதுக்கு இந்த டாப்பிக்கில் எஸ்இஓங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதில் ரைட்டிங்னு இருக்குல்ல, இது கொடுத்துட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். எஸ்இஓன்னா என்னென்னா கூகுளில் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகி வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு நல்லா ப்ராப்பராக இருக்கிற ஒரு கண்டென்ட் கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கே கொடுக்குறேன் ஹியூமன் ரிட்டன் 100% ஆர்டிகல்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் வந்துருச்சு இங்கே. இப்போ நான் என்னோட கீவேர்ட் கொடுக்குறேன், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஒரு பெஸ்ட் கண்டென்ட், ஒரு ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வருது பாருங்கள். இப்போ நான் கண்டென்ட் கேட்குறேன். இன்ட்ரோடக்ஷன், டெஃபினேஷன் ஆஃப் எ ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன இருக்குது, வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ், ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட், கார்பரேட் ட்ரைனிங், கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, சூஸிங் த ரைட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு சப்டிவிஷனாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்து கீழே வருதா? இப்போ இதெல்லாம் சப்டிவிஷனு, இதுக்கு கீழே ஒவ்வொன்றா வருது. ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஆன்லைன் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி ஒவ்வொரு ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒவ்வொரு சப் பாயிண்ட்ஸாக ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக நம்மளுக்கான கண்டென்ட் வந்து ஆன்லைனில் கொடுக்குறாங்க. ஒரு ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் மாதிரியே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டும் இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
சரிங்களா? சரி, ஒன்ஸ் இப்போ கன்டென்ட் எடுத்துட்டோம். இந்த கன்டென்ட் எடுத்துட்டு இத வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆ எனக்கு என்னோட ஆடியன்ஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். இப்ப நெறைய மீடியம் இருக்கு. Facebook இருக்கு, Instagram இருக்கு. நம்ம எந்தெந்த மீடியம்லலாம் இந்த பிசினஸ நம்ம பாப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அதையும் இது பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மார்க்கெட்ல போய் பிளேஸஸ் மீடியா சேனல்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க மீடியா சேனல்ஸ்ன்னு குடுத்துட்டு, நீங்க இங்க கீழ வந்து இந்த ஆப்ஷன் குடுங்க. டார்கெட்டட் ஆடியன்ஸஸ் வித் பிளேஸஸ் மீடியா சேனல்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்க பிசினஸஸ் வந்து எங்கெங்க வந்து நீங்க இந்த இந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் பிசினஸ நீங்க பாப்புலர் பண்ணலாம். இது ஸ்பெசிஃபைடா நீங்க என்ன பிசினஸ் குடுக்குறீங்களோ, அந்த பிசினஸ்க்கே இது ஐடியா உங்களுக்கு சஜஷன் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு மார்க்கெட்டிங்க்கு நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பா இருக்கும். நான் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ன்னு குடுக்குறேன். ஜஸ்ட் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க. இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ன்னு. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு கேட்குறாங்கன்னா, ஆஸ்பைரிங் ப்ரொஃபஷனல்ஸ், கேரியர் சேஞ்சர்ஸ், லைஃப் லாங் லேர்னர்ஸ் இந்த மாரி படிக்கிறவங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. Instagramல வந்து லேர்னிங் சீரிஸ் போடுங்க. LinkedInல லீடர்ஷிப் மாரி ஒரு மீட்டிங் அந்த மாரி பண்ணுங்க. Facebookல லைவ் கொஸ்டின் அண்ட் செஷன்ஸ் போடுங்க. SEO வந்து பண்ணுங்க. சர்ச் இன் ஆப்டிமைசேஷன் பண்ணுங்க. கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் SEO ஃப்ரெண்ட்லியா இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எஜுகேஷனல் பிளாக் சீரிஸ் போடுங்க. கீவர்ட் டார்கெட்டா லேண்டிங் பேஜஸ் எழுதுங்க. இந்த மாரி சொல்றாங்க. இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இமெயில்ஸ் நெறைய பேருக்கு அனுப்புங்க. பர்சனலைஸ்டா கோர்ஸ் பத்தி அவங்களுக்கு அனுப்புங்க. வீக்லி வந்து உங்க நியூஸ் லெட்டர் பிசினஸ் பத்தியான ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் பத்தி நியூஸ் லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. புக் நெறைய போடுங்க. புக்னா ஆன்லைன்ல இருக்கிற புக் போடுங்க. பாட்காஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபோகிராபிக்ஸ்னா இமேஜஸ் கிராப் பண்ணி அந்த மாரி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப்ஸ்னா இப்போ வந்து ஒரு Instagramல வந்து நல்ல செலிபிரிட்டியா இருப்பார்ல, YouTubeல செலிபிரிட்டியா இருப்பார்ல, அவர் கூடலாம் நீங்க ஜஸ்ட் இன்டர்கேட் பண்ணிக்கங்க. எஜுகேஷனல் ஓரியன்டடா இருக்கிறவங்களோட இன்டர்கேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. பிபிசி பேப்பர் கிளிக்னா கூகுள் ஆட்ஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா ஆட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஆஃப்லைன் ஈவென்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ், அதாவது ஒரு 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 இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்க. அது மூலமா நிறைய ஜாப் ஃபேர் இது பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் உங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்னென்னலாம் பாப்புலேட் பண்ணணுன்ற ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வந்து கம்ப்ளீட்டா கொடுக்குறாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண சொல்றாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி வந்து கொலாபரேஷன் வித் கேரியர் கோச்சஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ட்ரெடிஷனல் அட்வர்டைசிங்கும் பண்ணுங்க. பில் போர்ட்ஸ் வச்சும் பண்றதும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா நீங்க பிசினஸ் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸும் எப்படி இப்படி பண்ணலாங்கிற ஐடியாவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்ல வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இது வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுலேருந்து நீங்க அதை மார்க்கெட்டிங் பண்ற வரைக்கும் உங்களுக்கு உங்க கம்ப்ளீட் ஒரு ஐடியாவும் இங்க உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்ப 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 வந்து நீங்க இப்ப சரி நான் இப்ப என்னோட மார்க்கெட்டிங் ஐடியா தெரிஞ்சிருச்சு. என்னோட மார்க்கெட்டிங்க வந்து நான் வந்து வீக்லி 3 டேஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது வீக்லி நான் போஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா, சோசியல் மீடியா கேலண்டர்ன்னு இருக்கு. உங்க கன்டென்ட்ட எப்பப்பலாம் மார்க்கெட் பண்ணலாங்கிறத எனக்கு சஜஷன் குடுப்பான். இப்ப நான் இங்க பெஸ்ட் சோசியல் மீடியா கன்டென்ட் கேலண்டர்னு வந்துருச்சா, இப்ப நான் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்னு குடுக்குறேன். என்டர் குடுக்குறேன். அதாவது நீங்க எப்பப்பலாம் வந்து இது பண்ணலாம், வீக்லி எத்தனை போஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த மீடியம்ல பண்ணலாங்கிற சஜஷன்ஸ் வந்துரும். இப்ப பாருங்க, கீவர்ட் குடுத்துருக்கேன். இப்ப Facebookல மண்டே என்ன பண்றீங்க? கோர்ஸ் பத்தி ஹைலைட்ஸ் போடுங்க. வெட்னஸ்டே வந்து ஸ்டூடண்ட்ஸோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரீஸ் ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி போடுங்க. ஃப்ரைடே வந்து லைவ் கொஸ்டின் அண்ட் செஷன் அத பத்தி போடுங்க. Instagramல அதே மாரி மண்டே வந்து ஏதாவது கோட்ஸ், இன்ஸ்பிரேஷன் போடுங்க. வெட்னஸ்டே வந்து சீன்ஸ் ஆஃப் த கிளாஸஸ், ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க நடத்திட்டு இருக்கிற மாரி அந்த மாரி போடுங்க. ஃப்ரைடே வந்து டெஸ்டிமோனியல் போடுங்க. YouTubeல அதே மாரி டுட்டோரியல் வீடியோ போடுங்க. வீலாக் ஒண்ணு பண்ணுங்க வெட்னஸ்டே. இந்த மாதிரி லிங்க்டின்ல இண்டஸ்ட்ரி இன்சைட்ஸ் போடுங்க. அலுமினி சக்சஸ் வந்து வெட்னஸ்டே போடுங்க. கம்பெனி கல்ச்சர் பத்திலாம் சொல்லுங்க. ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி ஹேஷ்டேக்ஸ், எது எது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பக்கம் ட்ரெண்டிங் அந்த மாதிரிலாம் ரீச் பண்ணுங்க. போல் போடுங்க. கேளுங்க எது வந்து நல்லா இருக்கு, எந்த செஷன் எந்த கோர்ஸ் விரும்புறீங்க, அந்த மாதிரிலாம் போல் கேளுங்க. ரீட்வீட் இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணி மண்டே வெட்னஸ்டே ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் பின்இன்ட்ரெஸ்ட்லயும் அதே மாதிரி பிளாக் வெப்சாட் மொமெண்ட்ஸ் மோஸ்ட்லி வேணாம். வெப்சாட் டிக்டாக் வேணா, நம்ம எல்லாம் அதை யூஸ் பண்றதில்ல. பிளாக் அதே மாதிரி ஒரு ஆர்டிகல் பத்தி, இண்டஸ்ட்ரி டாபிக் பத்தி இந்த மாதிரி நீங்க பிரிச்சு நீங்க வந்து உங்களுக்கு சொல்றான். இந்த மாதிரி நீங்க செக்மெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் கேலண்டரும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு இது பண்றப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிரும். நீங்க ஒரு பிசினஸ் என்ன பண்ணலாம், அது என்ன என்ன கிரியேட் பண்ணலாம், அதுக்கு என்ன டொமைன் நேம் வைக்கலாம், அதுக்கு என்ன கண்டென்ட் மேக் பண்ணலாம்,
அதை என்னென்ன சேனல்ஸ் நம்ம மார்க்கெட் பண்ணலாம், அந்த சேனல்ஸ்லாம் நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு இந்த சாட் ஜிபிடி இந்த இந்த ஏஐபிஆர்எம் டூல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி பாருங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நானும் அடுத்து நல்ல நல்ல கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, நன்றி நன்றி நண்பா.